நீதிமன்ற அவமதிப்பு என்ற பூச்சாண்டிக்கு நாம் பயப்படக்கூடாது என்பதை முதலாக ஒரு போர்க்குரலாக அங்கே தந்தை பெரியார் எழுப்புகிறார். அந்த உரையை தொடர்ந்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படுகிறது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொண்ட பெரியார் மன்னிப்பு கேட்கவில்லை. ஒரு வரி மட்டும் படித்து காட்டுகிறேன். இந்த குற்றச்சாட்டு வார்த்தைகளின் நேரடியான பொருளுக்கு ஏற்ற மாதிரி நான் யாதொரு குற்றமும் செய்தவன் அல்ல, அதாவது அவமதிப்பு குற்றத்தை செய்தவன் அல்ல. அப்போ என்ன செஞ்சார்? பொதுவாக மனித சுபாவத்தை பற்றியும் நீண்ட காலமாக அது பிரதிபலித்து வருவதை பற்றியுமே எடுத்து சொல்லி பரிகாரம் தேட முயற்சித்து வருகிறேன். இது சாதிய வர்க்க சமூகத்தில் மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், இது ஒரு பிலசாபிகளான கூற்று. அதன் பிறகு பார்ப்பனர்களில் யோக்கியர்கள் இல்லையா, நீதிமான்கள் இல்லையா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். ராஜாஜி எப்படி இருக்கிறார்? சனாதன தர்மத்தையும் சாதியையும் வர்ணாசிரம தர்மத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான் இருக்கிறேன் என்று ராஜாஜியை சொல்லும்போது அதுக்கு மேலே ஒரு யோக்கிய பார்ப்பானை நான் எங்கே கண்டுபிடிப்பது? அதனால் இந்த நீதிமன்றத்தில் இவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் வரை எங்களுக்கு நீதி கிடைக்காது என்பதுதான் அந்த நீதிமன்றத்தில் அவர் பேசி அதன் தொடர்ச்சியாக தண்டனையை எதிர்கொள்கிறார். இன்றைக்கு ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கேள்வியை, நீதி கெட்டது யாரால் என்ற கேள்வியை இன்றைய இந்த கான்டெக்ஸ்டில் எழுப்பி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கேள்விக்கு தமிழ்நாடு ஒரு வகையில் விடையளித்திருக்கிறது. அன்றைக்கு 40,000 பேரை கூட்டி தந்தை பெரியார் பேச முடிந்தது. இன்றைக்கு இந்த அரங்கிலே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை என்றாலும் கூட தோழர் வாஞ்சிநாதனுக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு மதுரை நீதிமன்றத்திலே நடைபெற்றதை பார்த்தபோது தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுதும் வழக்கறிஞர்கள் போராடினார்கள், ஊடகங்கள் எழுதின, சமூக ஊடகங்கள் எழுதின. இதனை எப்படி புரிந்து கொண்டார் அந்த நீதிபதி? இதனை வலதுசாரிகள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், வாஞ்சிநாதன் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டம், இது அவர் தீர்ப்பிலேயே குறிப்பிடுறார். ஆனால் வாஞ்சிநாதன் யார் என்று தெரியாதவர்கள் தான் தமிழ்நாடு முழுதும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள். தந்தை பெரியார் அங்கே சொல்றார், மலையப்பனையும் எனக்கு தெரியாது, தீர்ப்பு வழங்கிய இந்த நீதிபதிகளை எனக்கு தெரியாது, அவர்களை நான் கண்டதில்லை, ஆனால் இஷ்யூ என்னன்னு பேசுகிறார். அதே போல வாஞ்சிநாதனையும் தெரியாது, அவரை யாருக்கும் அறிமுகம் இல்லை பெரும்பாலானவருக்கு. அத்தனை பேர் போராடுவதற்கு காரணம் என்பது தமிழ்நாடு வழக்கறிஞர்களுக்கு இருக்கின்ற ஒரு நீண்ட போராட்ட மரபு. அந்த போராட்ட மரபு சிவில் லா அமெண்ட்மெண்ட் வந்தபோது இந்தியாவிலேயே போராடியவர்கள் தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள். மாலிமத் கமிட்டி கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் வந்தபோது தமிழ்நாட்டிலேயே வீதியில் இறங்கி போராடியவர்கள் தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள். இன்னும் காவிரி உரிமைக்காக, ஈழப் பிரச்சனைக்காக வீதியில் இறங்கி போராடியவர்கள் தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள். அது மட்டுமல்ல, மதுரையிலே நீதிபதிகளின் ஊழலுக்கு எதிராக இந்திய வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிபதியின் ஊழல், நீதிபதியின் பெயரை சொல்லி ஊர்வலம் போனார்கள். அதன் பிறகு இந்த வழக்கறிஞர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக நீதியரசர் TN கவுல் இங்கே தலைமை நீதிபதியாக இருந்தபோது வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்துவதற்கு சில விதிகள், அதாவது நீதிபதியை ஆண்டையாகவும் வழக்கறிஞர்களை அவருக்கு கீழே வேலை செய்கின்ற பணியாட்களாகவும் மாற்றுகின்ற விதத்திலான விதிமுறைகள் வகுக்கப்பட்ட போது அதை எதிர்த்து 10,000 வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் திரண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு அந்த விதிமுறைகளை திரும்ப பெற வைத்தார்கள். இவற்றின் விளைவாக 20க்கும் வாஞ்சிநாதன் உள்ளிட்டு 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், பலருக்கு வாழ்நாள் தடை, சிலருக்கு 2 மாதம் 3 மாதம் தடை. வாழ்நாள் தடைன்னா இனிமேல் நீ வக்கீலாக பிராக்டிஸ் பண்ண முடியாது என்ற தடை தோழர் வாஞ்சிநாதனுக்கு அப்போதே விதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு போராட்ட மரபு தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது. அந்த மரபின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த எதிர்ப்பு குரல். அது கொஞ்சம் மங்கி இருந்தது. மங்கி இருந்த அந்த போராட்ட குணத்தை மீண்டும் தூண்டிவிட்ட பெருமை நீதிபதி GR சாமிநாதனைத்தான் சாரும். அந்த வகையிலே ஒரு வகையில் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி அந்த நீதிமன்றத்தில் அவர் பேசியது அநேகமாக தேசிய நாளேடுகள் உள்ளிட்டு எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்கு. நீ ஒரு கோழை, நீ எல்லாம் ஒரு போராளியா, நீ ஒரு காமெடி பீஸ், இந்த டிவியை பார்த்து என்னான்னு சொல்லி ஏன் கண்ணு தெரியலையா, அரவிந்த் ஆஸ்பத்திரி கூட்டு போட்டுமா, இதெல்லாம் ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிபதி வாஞ்சிநாதனை பற்றி பேசியது.
மற்ற எல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு கோழை என்று அவர் சொன்னது இருக்கு இல்லையா, அதன் காரணத்தினால் அந்த தோழரை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். வாஞ்சிநாதன் அவர்கள் 2004 வழக்கறிஞர் பிராக்டிஸுக்கு வருகிறார். அதற்கு முன்னாலே அவர் திராவிடர் கழக மாணவர் அணியில் இருந்தவர். பிராக்டிஸுக்கு வந்த பிறகு அப்பொழுது நான் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பு வழக்கறிஞர் ராஜு தலைமையில் இயங்கி வந்தது. அதில் இணைந்து கொள்ளுகிறார். 2005 கொக்கோ கோலாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அதில் முன்னணி பாத்திரம் மாற்றுகிறார். அதற்கு பிறகு கூடங்குளம் போராட்டத்திலே முக்கிய பாத்திரம் மாற்றுகிறார். சிதம்பரத்திலே ஆறுமுகசாமி என்ற சிவனடியார் தமிழில் பாடும் உரிமை மறுக்கப்பட்ட போது ஆறுமுகசாமியை தோளில் சுமந்து சென்று சிற்றம்பல மேடை ஏறி பாட வைத்தவர்களில் தொடர் வாஞ்சிநாதன் ஒருவர். அதற்காக சிறை சென்றவர். பிறகு அந்த கோயிலை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான போராட்டம், நடைமுறை போராட்டம், பொதுக்கூட்டங்கள், வழக்குகள் அனைத்திலும் முன்னின்றவர். அதற்கு பின்னால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராதல் என்ற சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்து அது உச்சநீதிமன்றத்திலே முடக்கப்பட்ட போது அந்த வழக்கை நடத்துவதற்கும் அதன் பின்னர் இன்று வரையிலே அது எதிர்கொள்ளுகின்ற தடைகளை எதிர்த்து பொதுவெளியில் பிரச்சாரம் செய்வது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவது, போராட்டம் நடத்துவது ஆகிய அனைத்திலும் முன்னணி பாத்திரம் மாற்றுபவர் தொடர் வாஞ்சிநாதன். இவை அனைத்துக்கும் மேலாக தாதுமணல் கொள்ளை என்று உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வைகுந்தராஜனுடைய தாதுமணல் கொள்ளை, முதன்முறையாக அந்த தாதுமணல் கொள்ளை நடைபெற்ற இடங்களுக்கு உள்ளே புகுந்து அவற்றை ஒளிப்பதிவு செய்து வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணவர் வாஞ்சிநாதன். உயிரை பணயம் வைத்து, உண்மையிலேயே உயிரை பணயம் வைத்து செய்யப்பட்ட நிகழ்ச்சி. அதற்கு பின்னாலே ஒரு ஆங்கில பெண் பத்திரிகையாளர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அதை பேசிகிட்டு இருந்தாங்க. தூத்துக்குடியிலே பொதுக்கூட்டம் நடத்தினோம் தாதுமணல் கொள்ளையன் வைகுந்தராஜனுக்கு எதிராக என்று. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தோழர் வாஞ்சிநாதன். நான் அதில் சிறப்பு பேச்சாளர். ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ரவுடிகள் ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தார்கள். போலீஸ் தலையிடலை. அவற்றை எதிர்கொண்டு அந்த கூட்டத்தை நடத்தினோம். இந்த போராட்டத்தின் விளைவாக அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவின் ஜெயா டிவியிலே பங்குதாரராக இருந்த வைகுந்தராஜன் அவர் இருந்தும் கூட அன்னைக்கு ககன்தீப் சிங் பேடி தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அது இந்த தாதுமணல் கொள்ளைக்கு ஒரு தடை விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த தாதுமணல் கொள்ளைக்காக அவர் மிரட்டப்பட்டார். சூட்கேஸோடு பேரம் பேசப்பட்டது. கிரானைட் கொள்ளைக்கு எதிராக இதே போல நரபலி போன்றவற்றையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவர். அதுவும் வீடியோ காட்சிகளாக கொண்டு வந்த மதுரையில் நடைபெற்ற கிரானைட் கொள்ளை, அதிலும் இதே போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார். இதை இன்னும் பட்டியலிட்டு கொண்டு போகலாம். இந்த சமச்சீர் கல்விக்கான போராட்டமாக இருக்கட்டும், இன்னும் பல போராட்டங்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போராட்டம், வழக்கறிஞர்கள் மீது காவல்துறை தொடுத்த தாக்குதல் என்று இது ஒரு நீண்ட பட்டியல். எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், வாஞ்சிநாதனுக்கு ஒரு நீண்ட போராட்ட வரலாறு இருக்கிறது. அவர் இடதுசாரி மார்க்சிய அரசியல் பார்வையில் இயங்கி வந்தவர், இயங்கி வருபவர். இப்படி இந்த நீண்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிரான இந்த வழக்கு, இந்த பிரச்சனை என்பது வருவதற்கு முன்னால் திருப்பரங்குன்றத்தில் இந்துத்துவ சக்திகள் அங்கே உருவாக்கவிருக்கின்ற மத கலவரத்துக்கு எதிராக முன்கை எடுத்து அதற்கு எதிராக இயங்கி வருபவர் வாஞ்சிநாதன். அந்த தர்கா என்பது அது முருகனுக்கான மலை, தர்கா ஆக்கிரமிப்பு என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் முதன்முறையாக பிரைவி கவுன்சில் வரையிலே போய் என்ன வழக்கு தொடுக்கப்பட்டு என்ன தீர்ப்பு வந்திருக்கிறது, 100 ஆண்டுகளுக்கு முன்னரே எப்படி இஸ்லாமியர்களுடைய அந்த உரிமை தீர்ப்பில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, கீழே ஒரு பார்ப்பன நீதிபதி வழங்கிய தீர்ப்பு எப்படி இஸ்லாமியர்களின் உரிமையை உறுதி செய்கிறது, அது பிரைவி கவுன்சில் வரையில் எப்படி நின்றது என்ற உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அங்கே மத நல்லிணக்க கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி அவர்கள் இந்த முருகன் மாநாடு, அறுபடை வீடு மாநாடு, அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இதெல்லாம் நடத்தும்போது அவற்றுக்கு எதிராக மக்களை திரட்டி ஒரு இயக்கத்தை கட்டமைத்த மிக முக்கியமான முன்னணியாளர் தோழர் வாஞ்சிநாதன். அது மட்டுமல்ல, அந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்பதை நீதிமன்றத்திலே தலையிட்டு நீதிபதி புகழேந்தி மூலம் அத்தகைய ஒரு நிபந்தனையை வரவழைத்து, அந்த நிபந்தனையை மீறிய அண்ணாமலை மீதும் அந்த நிபந்தனையை மீறிய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் மீது கண்டெம்ட் வழக்கு கொடுத்து பதிவு செய்ய வைத்து ப்ரொசீட் பண்ணியிருக்கிறார். இப்போது இன்றைக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால்
இவ்வளோ நீண்ட ஒரு பின்புலம் இருக்குது. மிக முக்கியமான ஒன்றை விட்டுட்டேன், ஸ்டெர்லைட் போராட்டம். அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கமிட்டிக்கு சட்ட ஆலோசகர்களாக இருந்தவர்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனும் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஹரிராகவன் என்ற வழக்கறிஞரும். அந்த வாஞ்சிநாதன் அருணா ஜெகதீசன் குழுவின் முன்னால் கொடுத்த வாக்குமூலம்தான் அந்த அறிக்கையின் மிக முக்கியமான பகுதி. அன்றைக்கு அந்த டார்கெட்டட் கில்லிங், துப்பாக்கி சூடு என்பது டார்கெட்டட் கில்லிங் என்பது அருணா ஜெகதீசன் குழு அறிக்கையில் இருக்கிறது. அதில் இவர்கள் 2 பேரும் கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர்கள் தற்செயலாக தப்பித்தார்கள். கிராமப்புற மக்களுக்கு தலைமை தாங்கி வந்ததுனால துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கு கொஞ்சம் பின்னால் வந்துட்டாங்க அவங்க, அதனால் உயிர் பிழைத்தார்கள். இப்படி ஒரு நீண்ட போராட்ட மரபை கொண்ட அவர் தோழர். அவர் இது மாதிரி பல காசுக்காக அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாகத்தான் நீதிபதி சாமிநாதன் அவருடைய தீர்ப்புகள் அவற்றை விமர்சனம் செய்து சமூக ஊடகங்களில் அவர் பேசி வருகிறார். நானும் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் அவர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர், அதில் நான் தலைமை குழு உறுப்பினர். நான் 2 பேரும் அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதை ஒட்டி தான் இந்த கண்டெம்ட் அப்படின்ற பிரச்சனையை அவர் எழுப்பியிருக்கிறார். அப்போது ஒரு கேள்வி, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த போது தோழர் மதுர் சத்யா சொன்னார், பல பேர் ஃபோன் பண்ணி இப்படி நடத்தலாமா சார், இது கண்டெம்ட் இல்லையா, இது பிரச்சனை ஆகிடாதா நீதிமன்றத்தை விமர்சிப்பது என்று தொலைபேசியில் பலர் கேட்டதாக சொன்னார். இப்போ இந்த கண்டெம்ட் என்பது என்ன, எதுக்காக இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்பது இருக்குது? நாம் ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ், நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ, இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக அவர்கள் சட்டம் இயற்றுவார்களே ஆனால் அவற்றை நிராகரிக்கின்ற அதிகாரமும் உரிமையும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அதுதான் கேசவானந்த பாரதி கேஸ். அப்போ இந்த நாட்டின் ஜனநாயக விழுமியங்களை, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற அடிப்படையிலான கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை, மக்களுடைய அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுகின்ற பொறுப்பை இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் ஏற்றிருக்கின்றன என்ற காரணத்தினால்தான் அந்த நீதிமன்றங்களை அவமதிப்பது குற்றம் என்ற ஒரு விதிமுறையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு அடங்கி நடக்கிறோம். ஆனால் ஒருவேளை இந்த நீதித்துறை என்பது இந்த அரசமைப்பு சட்டத்துக்கே குழிபறிப்பதாக, அதற்கே குதர்க்கமான வியாக்கியானம் கொடுப்பதாக நீதிமன்றம் மாறும்போது இந்த அவமதிப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? அந்த அவமதிப்பு என்ற சொல்லை நாம் ஏற்றுக்கொண்டு அடங்கி நடக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு நான் பதில் சொல்வதை விட 2018 உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ராவுக்கு கீழே இருந்த செல்லமேஸ்வர், மதன் பி லோகூர், கோகோய், குரியன் ஜோசப், இந்த 4 பேரும் ஒரு பிரஸ் மீட் நடத்தினாங்க. அந்த பிரஸ் மீட்டில் என்ன சொன்னார்கள்? அந்த பிரஸ் மீட்டில் இந்திய ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது. இது உலக வரலாற்றிலே எங்கேயும் கிடையாது. சிட்டிங் ஜட்ஜஸ் வெளியே உட்கார்ந்து இந்த நாட்டு ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கு என்று பிரஸ் மீட் வைத்து சொல்வது கண்டெம்ட்னா, இதுக்கு மேலே கண்டெம்ட் ஏதாவது இருக்குதா? வைத்து சிட்டிங் ஜட்ஜஸ் பேசினார்கள். அப்படி பேசும்போது பத்திரிகை நிருபர்கள் அவர்களிடம் கேட்குறாங்க, என்ன சொல்றீங்க, முக்கியமான வழக்குகள் எல்லாம் மூத்த நீதிபதிகளுக்கு வழங்கப்படாமல் மற்ற நீதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்றன, இந்த லிஸ்டிங்கில் பிரச்சனை இருக்குது, தலைமை நீதிபதிக்கு சொல்லிவிட்டோம், அவர் கேட்பதாக இல்லை என்று சொல்லி, அதனால தான் இந்த பிரஸ் மீட் நடத்துகிறேன். அந்த ஒரு வரியை சொல்கிறேன், unless this institution is preserved and maintains its equanimity, democracy will not survive in this country. இது அந்த 4 பேர் சொன்னது. இப்போ நாம் எதற்கு பேசுகிறோம்? வாஞ்சிநாதன் எதற்காக பேசினார் என்றால், ஜனநாயகம் இந்த நாட்டில் நின்று நீடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பேசுகிறோம். அந்த 4 நீதிபதிகள் எதற்காக பேசினார்களோ அந்த காரணத்துக்காகத்தான் நாமும் பேசுகிறோம். ஒருவேளை இவ்வாறு பேசுவது கண்டெம்ட், அவமதிப்பு என்றால் அவர்கள் செய்ததுதான் முக்கியமான அவமதிப்பு. அந்த பாதையில் தான் நாம் நடந்து செல்கிறோம். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள், அது நீதிமன்றமாக இருக்கட்டும், அது நீதிமன்றம் கடைசியாக வருவோம், மற்ற எல்லா நிறுவனங்களும் சிபிஐயாக இருக்கட்டும் அல்லது இடியாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், கடைசியில் நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லாமே ஆங்கிலத்தில் சொன்னால் ஹாலோட் அவுட், உள்ளே இருக்கிறதெல்லாம் குடஞ்சி வெளியே எடுத்தாச்சு,
வெளியே அது கூடு மட்டும்தான் இருக்கிறது. அந்த கூடு மட்டும் இருப்பதை காட்டி ஜனநாயகம் இருப்பதாக காட்டிக்கொண்டு இதை எதிர்த்து விமர்சித்தால், இதற்கு எதிராக எதுவும் பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பு என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்போ ராகுல் காந்தி பேசுகிறார், இந்த தேர்தல் திருடப்பட்டு விட்டது, சென்ற நாடாளுமன்ற தேர்தல் திருடப்பட்டு விட்டது, அதற்கு பின்னால் மகாராஷ்டிரா தேர்தல் திருடப்பட்டு விட்டது, பீகாரிலும் அதுதான் நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறார். கர்நாடகாவில் ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டு குறிப்பாக ஆய்வு செய்து கையில் வைத்திருக்கிறோம், நிரூபிக்க போகிறோம், அணுகுண்டு விழுது என்று அறிவித்திருக்கிறார். இப்போ ஒரு நாடாளுமன்ற எதிர்க்கட்சியின் தலைவர் அவர் இந்த நாட்டில் தேர்தல் திருடப்பட்டு விட்டது என்று ஒரு கூட்டத்தில் அவர் பேசிட்டு, எங்களால் எதுவும் செய்ய முடியாது, வீதியில் இறங்குவது மட்டும்தான் முடியும் என்று அவர் பேசுகிறார். அப்போ ஒரு பாசிசத்துக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்குமாயின், நாம் இழைக்கின்ற இந்த கண்டெம்ட் என்பது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அல்ல, இது வந்து கண்டெம்ட் ஆஃப் ஃபாசிசம். பாசிசத்துக்கு எதிரான அவமதிப்பு, பாசிசத்துக்கு எதிரான நமது கண்டனம் என்ற கோணத்திலே தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோணத்தில் தான் இந்த பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். இனி இந்த தொடர் வாஞ்சிநாதன் விஷயத்தில் நடைபெற்றது என்ன என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கடந்த 24ஆம் தேதி ஒரு சர்வீஸ் மேட்டர், ஒரு பதவி உயர்வு தொடர்பான ஒரு வழக்கு, அதில் ஏற்கனவே தமிழ் பல்கலைக்கழகம் சார்ந்த வழக்கு, அதில் எதிர்மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அப்பீல் ஆகிறாரு. அதில் அப்பீலுக்கு வராங்க. அப்பீல் என்பது ஒரு ஜட்ஜ் பெஞ்சில் இவர் வாதாடி இருக்கிறார். 2 ஜட்ஜ் பெஞ்சுக்கு அப்பீல் போகும்போது அந்த வழக்காடி இவருடைய கிளையண்ட் வேறொரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட அதை மாற்றி கொடுக்குமாறு கேட்பதனால் இவர் மாற்றி கொடுத்துட்றார். 24ஆம் தேதிக்கு ஒரு வாரம் முன்னதாகவே வேறொரு வழக்கறிஞருக்கு இதை மாற்றி கொடுத்து விடுகிறார். நல்லா கவனிச்சுங்க, ஒரு வாரம் முன்னதாக. 24ஆம் தேதி அந்த வழக்கு பட்டியலிடப்படுகிறது. 24ஆம் தேதி நீதிமன்றம் வெளியிடுகின்ற காஸ்ட் லிஸ்ட்டில் வாஞ்சிநாதன் பேர் கிடையாது, அந்த இன்னொரு வழக்கறிஞர் பேர் தான் இருக்குது. 23ஆம் தேதி அன்று மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் வழியாக ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் இவருக்கு வந்து சம்மன் வருது, நாளைக்கு வழக்குக்கு நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று. யார் வழியாக? அட்வொகேட் அசோசியேஷன் வழியாக வாட்ஸ்அப் செய்தியில். இது எந்த முறையில் வரும் தெரில எனக்கு. இருந்தாலும் இவர் வந்து அங்கே போய் ஆஜராகிறார். ஆஜராகும்போது இந்த வழக்கில் நீங்கள் தான் வக்கீலா கேட்டால், நான் வக்கீல் இல்லை, நான் மாற்றி கொடுத்துட்டேன், என் பேரே காஸ்ட் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படியா, அது பரவாயில்ல, நீங்கள் என்னை பற்றி இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து சாதி சார்பாகவும் கம்யூனலாகவும் நடந்து கொள்ளுகிறேன் என்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், இன்னமும் அந்த கருத்தில் தான் இருக்கிறீர்களா, மாற்றிக்கொண்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்குறார். திடீர்னு இப்படி கேட்டோன்னே, என்ன இப்படி கேட்குறீங்க, இந்த வழக்கில் நான் இல்லை, இப்போ இப்படி கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எப்படி, எப்போ பேசினேன், எங்கே பேசினேன் என்பதை நீங்கள் எழுதி கொடுங்க, நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன், இப்படி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்கிறார். அப்படி சொல்லும்போது தான் தைரியமாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன கோழையா, அறியோ கவர்ட் அப்படின்னு அப்போ கேட்குறார். அதற்கு வாஞ்சிநாதன் மசியவில்லை, நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்றதில் நிற்கிறார். அப்படி சொன்னதன் காரணமாக அன்று மாலையே ஒரு ஆர்டர், அங்கே கோர்ட்லேயே ஒரு ஆர்டர் டிக்டேட் பண்ணுறாரு. நான் தமிழில் சொல்கிறேன். நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தனது நீதி வழங்கும் கடமைகளை ஆற்றுகையில் சாதிய சார்புடன் நடந்து கொண்டார் என்ற உங்களது குற்றச்சாட்டில் வாஞ்சிநாதனாகிய நீங்கள் இன்னும் உறுதியாக இருக்கிறீர்களா என்ற குற்றச்சாட்டில் இன்னமும் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பண்ணது உண்மைதான், இன்னமும் அந்த கருத்தில் இருக்கிறீங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ, அது மட்டும் சொல்லுங்க. இது எவ்வளவு சூழ்ச்சித்திறம் வாய்ந்த கேள்வி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி வந்து நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீங்க அப்படின்னு இல்லை, ஆமா இல்லையான்னு இல்லை, அந்த கருத்தில் இன்னமும் இருக்கிறீர்களா, மாற்றிக்கொண்டு விட்டீர்களா, இது கேள்வி. இது அங்கே டிக்டேட் பண்ணது. அதற்கு பிறகு ஒரு 5-6 பக்கத்துக்கு டீட்டெயில்டு ஆர்டர் போடுறாரு. அந்த டீட்டெயில்டு ஆர்டரில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, வாஞ்சிநாதன் ஒரு கிரிமினல் கண்டெம்ட், த கான்டக்ட் ஆஃப் வாஞ்சிநாதன் பிரைமா ஃபேசி கான்ஸ்டிடியூட்ஸ் கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றது அந்த உத்தரவில் இருக்குது. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஒரு நீதிமன்ற அவமதிப்பு செய்தார், அவருடைய நடத்தை நீதிமன்ற அவமதிப்பு சார்ந்தது என்பதற்கு பிரைமா ஃபேசி இருக்குது என்று அந்த உத்தரவில் இருக்குது. அதற்கு பின்னால் 25ஆம் தேதி நீதிமன்றத்தினுடைய அடிஷனல் ரெஜிஸ்ட்ராரிடமிருந்து ஒரு நோட்டீஸ் வருது. அது வந்து ப்ரீ காக்னிசன்ஸ் நோட்டீஸ். அதாவது ஒரு வழக்கை காக்னிசன்ஸுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்னால்
குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு விசாரிப்பதற்கான நோட்டீஸ். அது அடுத்த நாள் வருது. முதல் நாள் குற்றத்துக்கான முகாந்திரம் இருக்குன்னு இவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அதுக்கு அடுத்த நாள் தான் முகாந்திரம் இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கான நோட்டீஸ். அதாவது தலைகீழ இது முடிவுக்கு வந்த பிறகு இந்த நோட்டீஸ். அது 28ஆம் தேதி ஆஜராக சொல்கிறாங்க. 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் நடந்ததை பலர் பார்த்திருப்பீர்கள், ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கு நடைபெற்றது இதுதான். திரும்ப திரும்ப ஒரு வீடியோ பதிவை போடுகிறார். ஒரு வீடியோ பதிவை போட்டுட்டு இதை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தானே பேசுனது, என்ன பேசுனீங்க சொல்லுங்கள், அது என்ன எழுத்து தெரியல அப்படின்னு பார்க்கும்போது தான் கண்ணு தெரியலையான்னு கேட்குறாரு. இந்த பேச்சு கோழை, நீ எல்லாம் ஒரு போராளியா, இது எல்லாத்தையும் அவர் பேசுகிறார். பேசின பிறகு இது எதற்கும் வாஞ்சிநாதன் அவரைப் போலவே நிதானம் இழந்து எந்த பதிலும் சொல்லவில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், நீதிபதி வாஞ்சிநாதனுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால், கோழை, நீ எல்லாம் ஒரு போராளியா, பஞ்சாங்குள்ளி, காமெடி பீஸு, இப்படி இவ்வளோ சொன்னாக்க எதனா ஒன்று வரணும் இல்லைங்க. திருப்பி நீ பெரிய ஆளா அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும் என்பதற்காக ப்ரொவோக் பண்ணுறதுக்காகவே பேசினது. நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன், இது வடிவேலுவின் கிட்னி திருட்டு காமெடி மாதிரி இது. அந்த வேலையை தான் அவர் செய்தது. ஆனால் கிட்னி திருட்டுக்கு அவர் பலியாகலை வாஞ்சிநாதன். நீங்கள் எழுதி கொடுங்க என்பதோடு நிறுத்தி கொண்டார். அதற்கு பிறகு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி இந்த 24ஆம் தேதி அந்த உத்தரவு வந்த பிறகு 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரான வாஞ்சிநாதன் 10 பக்கத்துக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு பதில் கொடுத்துருக்காரு. இந்த நீதிமன்ற நடவடிக்கையில் அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பதிலை எந்த விதத்திலும் அவர் கண்டுகொள்ளவில்லை. யார்? நீதிபதி. ஒரு லெட்டர், ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு 10 பக்கத்துக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதில் மேலே தானே நீங்கள் பேசணும். அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த டிவிக்கு பதில் சொல்லு என்று தான் அந்த விசாரணை நடந்திருக்கிறது. பதிலில் வாஞ்சிநாதன் கொடுத்த பதிலில் என்ன சொல்லியிருக்கிறார்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 கீழே, மரியாதைக்குரிய நீதிபதி ஐயா, உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்கள் இதை விசாரிக்க முடியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு தான் இதை ரெஃபர் பண்ண முடியும். அவர் தான் அது மேற்கொண்டு அட்வொகேட் ஜெனரலை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஒப்பீனியனை வாங்கி கொண்டு இது நீதிமன்ற அவமதிப்பு தானா, தொடர்வதா என்ற முடிவை அவர் தான் எடுக்க முடியும். உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாவது, உங்கள் மீது நான் ஒரு புகார் தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த புகார் அதனுடைய நகல் நான் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் அனுப்பியிருக்கிறேன். சாஃப்ட் காப்பியாக போகக்கூடாது, டிஜிட்டலாக போகக்கூடாது என்று தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறேன். அது கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப்பில் சுற்றுது. ஒரு அதிமுக வழக்கறிஞர் தான் அதை சுற்றுக்கு விட்டு கொண்டிருக்கிறார். இது எப்படி நேர்ந்தது? அதுக்கு பின்னால் இப்போ நான் சொல்லியிருக்காரு, அது எல்லா இடத்துலையும் வந்திருக்குது. அது அங்கே ரிசீவ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கிறாங்க பல பக்கங்களில். அந்த ரப்பர் ஸ்டாம்ப் பிளர் பண்ணப்பட்டிருக்குது. அப்படி அது அங்கேருந்து வந்திருக்குது. அது எப்படி வரும்? வாஞ்சிநாதனில் அவர் தான் சுற்றுக்கு விட்டுருப்பார் என்று ரைட் விங்கில் இன்னும் சிலர்லாம் பேசுகிறார்கள். அதாவது நீதிபதிகளே ரைட் விங்காக இருக்கும்போது நீதிபதிகள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் அது வியப்புக்குரியதில்லை. அவருக்கு கிரைம் பிரான்ச்சில் சைபர் கிரைமில் புகார் கொடுத்துருக்கிறார். அவர்கள் விசாரிக்கட்டும், இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது, அதில் உங்கள் மீது நான் புகார் கொடுத்திருக்கிறேன், அதை விசாரிக்க வேண்டியவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, உங்களுக்கு அதை விசாரிப்பதற்கான அதிகாரம் இல்லை, அதில் நீங்கள் தலையிடுகிறீர்கள், நீங்கள் விசாரிக்க முடியாது என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதனுடைய மிக அடிப்படையான ஒரு கோட்பாடு, நோபடி கேன் பி அ ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ். தனக்குத்தானே ஒருத்தர் நீதிபதியாக இருக்க முடியாது. குற்றம் சாட்டுபவரும் நீங்கள், விசாரிப்பவரும் நீங்கள், நீதிபதியும் நீங்கள் என்று இருக்க முடியாது என்பதையெல்லாம் அவர் எழுதி கொஞ்சம் கூட பணிந்தெல்லாம் எழுதலை. இதெல்லாம் பதில் எழுதியிருக்கார். இது எதற்கும் அந்த நீதிமன்றத்தில் அவர் பதில் சொல்லவில்லை. அதுக்கு மேலே அவர் மற்ற எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கிறார், கோர்ட்லேயே பேசியிருக்கிறார். எல்லாம் தெரியும், உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஜட்ஜெல்லாம் எங்களுக்கு தெரியும் யார் இருக்கிறாங்க. ஏனென்றால் அதற்கு முந்தைய நாட்களில் 8 உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதை, இந்த நீதிபதி சாமிநாதன் அவர்கள், வாஞ்சிநாதன் தப்பு பண்ணலைன்னா அவங்க சொல்லலை. நீதிமன்ற அவமதிப்பு என்றால் அதை நீங்கள் இப்படி விசாரிக்க முடியாது, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதுவும் அந்த பெஞ்சில் வந்த வழக்கு வேறு, அந்த பெஞ்சை வைத்து கொண்டு நீங்கள் விசாரிக்க முடியாது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் இப்படி இருக்குது, நீங்கள் விசாரிக்க முடியாது என்ற முறைகள் பற்றி தான் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதையே அவரால் பொறுத்துக்க முடியல.
அடுத்தது உங்களோட ஈக்கோ சிஸ்டம்லாம் எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் கோர்ட்டில் அவர் பேசுனது. ஆர்டரில் சன் டிவியில் கார்டு போடுறாங்க, 8 நீதிபதி அறிக்கைக்கு பயந்துக்கிட்டு தான் நான் இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு. அதெல்லாம் கிடையாது, நான்லாம் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் வந்து தீர்ப்பில் இருக்குது. அப்போ அவர் ஒரு நிதானம் இழந்து விட்டார் என்பதை மட்டும்தான் இதை அனைத்திலும் நாம் வந்து பார்க்க முடிகிறது. இப்போ இந்த மொத்த நிகழ்வையும் தொகுத்து பார்க்கும்போது வாஞ்சிநாதன் என்ன கண்டெம்ட், என்ன அவமதிப்பு செய்தார் என்பதை இன்னும் அவங்க கான்க்ரீட்டாக சொல்லலை, அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆனால் நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் நிச்சயமாக கண்டெம்ட் வந்து இழைத்திருக்கிறார். பொதுவாக நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்பதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் ஜட்ஜ் என்று தான் புரிந்து கொள்ளுகிறார்கள். இல்லை, அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு தான். நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு பக்கம், வழக்கறிஞர் ஒரு பக்கம், 2 பேரும் கோர்ட் ஆஃபீஸர்ஸ், 2 பேரும் சேர்ந்தது தான் நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கிறது, அதற்கென்று முறைகள் இருக்கின்றன. அதற்கு யார் கட்டுப்படவில்லை என்றாலும் அவங்க வந்து அந்த கண்டெம்ட் குற்றத்தை இழைத்தவர்கள். செக்ஷன் 16 ஆஃப் த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் இது வந்து ஜட்ஜ் ஆக்டிங் ஜுடிஷியலி ஷால் ஆல்சோ பி லயபிள் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் இஸ் ஓன் கோர்ட் ஆஸ் எனி அதர் இண்டிவிஜுவல். அப்போது அரசர்லாம் இல்லை, நீதிபதி ஜி. சாமிநாதன் மீது கண்டெம்ட் வழக்கு தொடுக்கணும், யார் வேணால் தொடுக்கலாம். தொடுப்பதற்கான அடிப்படை அவருடைய நடத்தைகளில் இருக்கிறது. அவர் பலது வந்து செஞ்சுருக்கார். பெஞ்ச் விசாரிக்க வேண்டியது அவர் விசாரிச்சிருக்காரு. அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டில் வெளியே சுற்றுது, அதில் இடம்பெற்றிருக்கிற ஒரு விஷயம் பற்றி தான் அவர் டிவியில் போட்டு கேட்குறாரு. தலைமை நீதிபதிக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரோ அதை இங்கே அவர் விசாரிக்கிறார். அதுக்கு மேலே வந்து இதை தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பாமல் இவரே எடுத்து விசாரிக்கிறார். இயற்கை நீதிக்கு எதிராக இதை செய்கிறார் என்ற 4 மிகப்பெரிய நீதிமன்ற அவமதிப்புகள், முறைகேடுகளில் அவர் ஈடுபட்டிருப்பதால் இந்த நடவடிக்கைக்கு பொருத்தமானவர் அந்த நீதிபதி தான். இப்போது வாஞ்சிநாதனுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு, இந்த இஷ்யூ அப்படின்றது வந்து ஒரு இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பனிப்பாறையின் ஒரு நுனி என்று சொல்லலாம். அதாவது அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இதில் வந்து இந்த வழக்குகளை பட்டியலிடுவதில் இந்த 4 ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி பட்டியலிடுவது, தீர்ப்பு வழங்குவது, அதில் உள்ள பாரபட்சமான தன்மையை பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது டெக்னிக்கல், அதற்குள்ளே நான் போகவில்லை. அது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிக்க வேண்டிய விஷயம். அதற்கு பிறகு ரெண்டாவது அம்சம் அப்படின்றது வந்து இந்த சனாதனம் சார்ந்த பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கின்ற அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இல்லீகலான தீர்ப்புகள். அந்த தீர்ப்புகளை வழங்கும்போது அவருடைய முறை மீறல்கள், இதை பற்றி நான் இப்போ புதுசாக பேசலை, பல யூடியூப் சேனல்களில் நான் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே, வாஞ்சிநாதனும் பேசியிருக்கிறார். அது வந்து 2வது கேட்டகரி. 3வது, இந்த நீதிமன்றத்துக்கு வெளியே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த அல்லது வலதுசாரி அமைப்புகள் சார்ந்த கூட்டங்களில் அவர் ஆற்றுகின்ற உரைகள், அங்கே அவர் பேசுவது, இப்படி 3ஆக பிரித்து கொள்ளலாம். முதல் விஷயத்தை வந்து அதுபோல் தலைமை நீதிபதி விசாரிக்கட்டும், அல்லது துறை சார்ந்தவர்கள். நான் இந்த இடத்துல சொல்லிக்கணும், நான் சட்ட மாணவன் கிடையாது. ஒருவேளை நான் சொல்வதில் சட்ட ரீதியான பிழைகள் இருந்தால் நான் சொன்னாக்க திருத்திக் கொள்வேன். அவருடைய தீர்ப்புகளுக்குள்ளே இனி போவோம். புகழ்பெற்ற சில 2-3 தீர்ப்புகள். ஒன்று வந்து கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரால் மடம் என்ற இறந்து போன ஒரு பார்ப்பன துறவி. அவருக்கு அங்கே ஒரு சமாதி இருக்குது. அந்த சமாதியில் ஒரு 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு மரபு பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. அங்கே பார்ப்பனர்களுக்கு ஒரு விருந்து, அவருடைய திதி என்னைக்கு அந்த விருந்து போட்ட பிறகு பக்தர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள் மற்ற எல்லாரும், அவங்க வந்து பார்ப்பனர்கள் உண்டு மிச்சம் வைத்த அந்த இலையில் உருளுவார்கள். அந்த உருளுகின்ற நடவடிக்கை என்பது 2015 தடை செய்யப்பட்டு விட்டது. 2015 என்ன தடை செய்யப்பட்டு விட்டது? இதுக்கு முன்னால் கர்நாடகாவில் உருளு சேவை அப்படின்னு இதே போன்ற நடவடிக்கை கர்நாடகாவில் நடந்து கொண்டிருந்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்தது. ஏன் இடைக்கால தடை விதித்தது என்று சொன்னால், இது ஹியூமன் டிக்னிட்டிக்கு எதிரானது, அதனால் இதை அனுமதிக்க முடியாது, ஃபைனல் விசாரணை பெண்டிங் இருக்குது, அதுக்கு இடைக்கால தடை விதித்தது. அந்த அடிப்படையில் இங்கேயும் அது நடத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் பெட்டிஷன் போட்டபோது நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான ஒரு பெஞ்ச், அந்த பெஞ்ச் 2015 உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டுகிறது. அதற்கு பின்னால் இது வந்து மனித மாண்புக்கு எதிரானது, அது
அந்த அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல் நாள் தான் விசாரணைக்கு வருது. அதனால் இது மனித மாண்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 21 அப்படின்றது மனித மாண்போடு டிக்னிட்டியோடு வாழ்வதற்கான உயிர் வாழும் உரிமை, அதுக்கு எதிரானது. அடுத்தது ஆர்டிகிள் 25, அதுக்கு 3 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது: பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த். இதில் பப்ளிக் மொராலிட்டிக்கு இது எதிரானது. அந்த வகையில் இதை மத உரிமை என்ற வகையில் இதை அனுமதிக்க முடியாது என்று ஜஸ்டிஸ் மணிக்குமார் அமர்வு தீர்ப்பு வழங்குகிறது. அதுக்கப்புறம் இது நடக்கலைங்க 2015 இப்போ போன வருஷம் ஒரு பெட்டிஷன் ஒருத்தர் போடுறாரு. எப்போ போடுறாரு? சம்பவத்துக்கு முன்னால் முதல் நாள் வருது அது விசாரணைக்கு. போலீஸ் மட்டும்தான் அந்த பக்கம் ரெஸ்பாண்டன்ட். போலீஸ் இந்த தீர்ப்புகளை எல்லாம் சொல்லி அதை ஆட்சேபிக்கிறார்கள். ஆட்சேபித்த உடனே நீதியரசர் என்ன சொல்கிறார்? அந்த ஆட்சேபத்தை புறந்தள்ளி விட்டு அந்த எச்சில் நிலையில் உருளும் உரிமை ஒரு மத உரிமை என்று தீர்ப்பு வழங்குகிறார். எப்படி தீர்ப்பு வழங்குகிறார்? ஆர்டிகிள் 25 இது ஒரு மத உரிமை, ஒரு லிபர்ட்டி, அது அவங்களுடைய நம்பிக்கை, அதில் நீங்கள் தலையிட முடியாது. தீ மிதிக்கிறது இல்லையா, அளவு குதிக்கிறது இல்லையா, அது மாதிரி இது ஒன்று அப்படின்னு அவர் சொல்கிறார். தீ மிதிப்பது தன்னை வருத்தி கொள்வது, அளவு குத்துறதும் அது மாதிரி தான். அது முட்டாள்தனம்னு சொல்லலாம். இது மனித மாண்புக்கு எதிரானது. அவன் சாப்பிட்ட எச்சிலில் இன்னொருத்தன் உருள்றது என்பது மாண்புக்கு எதிரானது. அதற்குள்ளே அவர் போகலை. அந்த டிக்னிட்டிக்கு எதிரானது என்ற உச்சநீதிமன்றத்தின் வாதம், மணிக்குமாரின் வாதம், நீதிபதி மணிக்குமாரின் வாதம், இது எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. இது மத நம்பிக்கை அப்படின்றத நியாயப்படுத்துவதற்கு ஒரு கதை சொல்கிறார் மகாபாரதத்திலிருந்து. மகாபாரத கதையில் பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றுவிட்டு தர்மர் தலைமையில் திரும்பி வருகிறார்கள். வெற்றி பெற்ற அந்த மன்னர்கள் ராஜசூய யாகம் நடத்துகிறாங்க. அந்த ராஜசூய யாகம் நடத்திய அந்த மண்ணில் ஒரு கீரிப்பிள்ளை விழுந்து புரளுகிறது. அந்த கீரிப்பிள்ளையினுடைய வினோத தோற்றம் என்னவென்றால், பாதி உடம்பு அதுக்கு கோல்டாக இருக்குது, மீதி உடம்பு சாதாரணமாக இருக்குது. அந்த கீரிப்பிள்ளை இந்த மண்ணில் விழுந்து புரண்டு விட்டு தர்மனை பார்த்து, நீ எல்லாம் ஒரு தர்மனா அப்படின்னு அந்த கீரிப்பிள்ளை சொல்கிறது. எப்படி சொல்கிறார்? நான் பெரிய தர்மபுத்திரன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த கீரிப்பிள்ளை அதற்கு பதில் சொல்லுகிறது. ஒரு ஊரில் ஒரு ஏழை பிராமணன் இருந்தான். குடும்பமே ஏழை, பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு பஞ்ச காலத்தில் மாவெல்லாம் கொஞ்சம் பிச்சை எடுத்து வாங்கி வச்சுட்டு சாப்பிட்லான்னு குடும்பத்தோடு ஒரு 4-5 பேர் குழந்தை உள்பட உட்கார்ந்து இருந்தபோது இன்னொரு ஏழை பிராமணன் வாசலில் நின்று, ஐயா தர்மம் அப்படின்னு கேட்ட உடனே இவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த பங்கை, சாப்பிட வைத்திருந்த பங்கை அவர்களுக்கு, அந்த ஏழை பிராமணனுக்கு கொடுத்து விட்டார்கள். அதனால் உடனே அதை பார்த்து தேவர்கள் அங்கே பூமாரி பொழிந்தார்கள். இந்த கீரி புள்ள தற்செயலாக அந்த இடத்துல இருந்துச்சான். அந்த வீட்டில் அது உழுந்து புரண்டதில் பாதி உடம்பு தங்கமாக மாறிடுச்சு. மீதி உடம்பையும் தங்கமாக்கிக்கணும் என்பதற்காக இப்படிப்பட்ட தர்மத்தை செய்கின்ற ஒரு ஆள் எங்கே கிடைப்பான் என்று ஒவ்வொரு யாகமும் நடைபெறுகின்ற இடங்களிலும், தர்ம காரியம் நடக்கின்ற இடங்களிலும் இந்த கீரிப்பிள்ளை போய் புரளுது. தங்கம் ஆகலை. அதற்கு இணையான தர்மம் எங்கேயும் இல்லை. இப்படி ஒரு மரபு நம்முடைய மரபில் இருக்குது. அதனால இது மத உரிமை அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்கிறார். இதோட சொல்லியிருந்தால் தொலைதுன்னு விட்டுடலாம். இதுக்கு மேலே போகிறார். இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு உரிமையை கொடுத்துருக்குது. இந்தியாவின் எந்த இடத்திலும் ஒரு குடிமகன் செல்வதற்கு, நடமாடுவதற்கான உரிமை, உருளுவதற்கான உரிமை அதில் வரும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் கொடுத்துருக்கிறார். அப்போது இது அனைத்துக்கும் மேலே அதில் என்ன இருக்குது? ப்ரொசீஜரல் லாப்ஸ். ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஏற்கனவே இருக்குது, அதையும் அவர் சொல்கிறாரு. மணிக்குமாருடைய 2 ஜட்ஜ் பெஞ்ச் தீர்ப்பு இருக்குது, அதையும் சொல்கிறாரு. ஆனால் இதை தாண்டி நான் தீர்ப்பு, ஒரு சிங்கிள் ஜட்ஜு ஒரு பெஞ்சுடைய தீர்ப்பையோ உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ மீற முடியாது. உச்சநீதிமன்றத்தை அவர் கண்டுக்கவே இல்லை, விட்டார். பெஞ்சு தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மணிக்குமார் எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் போட்டு, அந்த சதாசிவ பிரம்மேந்திரால் மடம் அவங்களுக்கு நோட்டீஸ் போட்டு அவங்கள விசாரிக்காமல் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு கொடுத்து விட்டதால் இது இயற்கை நீதிக்கு எதிரானது. மணிக்குமார் அதை தெளிவாக சொல்கிறார். திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி. யாரையும் கேட்க வேண்டியதில்லை. இப்போ நரபலி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நோட்டீஸ் போட்டு அவன்கிட்ட கேட்கணுமா? தெரியல, என்ன உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணுமான்னு கேட்குறேன். அப்போ இது ஹியூமன் டிக்னிட்டிக்கு எதிரானது என்ற அடிப்படையில் அவர் யூனிலேட்டரலாக எடுத்து அதை ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. அது நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது என்று சொல்லி அந்த இது அந்த தீர்ப்பு இது ஒன்று. அப்போது இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய நமக்கு
நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம் என்று சொன்னால், உங்களுடைய நம்பிக்கைகள் வந்து இந்த அரசமைப்பு சட்ட விழுமியங்களுக்கு, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி உட்பட்டதாக இல்லை என்றாலும் அதுக்குள்ள அவர் போறாரு அப்படின்றது ரெண்டாவது, வயலூர் அனைத்து சாதி அர்ச்சகர் என்பது தமிழக அரசு நியமித்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி நியமித்த பிறகும் ஒரு 25-26 பேரை நியமித்தாங்க. ஆகஸ்ட் 14, 2021 அன்று நியமித்த பிறகும் கூட அதில் நியமிக்கப்பட்ட அந்த கோயில்களில் ஒரு 5 அல்லது 6 கோயில்கள் வந்து ஆகம விதிப்படியான கோயில்கள். அதில் ஒன்று திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குமார வயலூர் முருகன் கோயில். அந்த வயலூர் கோயிலில் 2 பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அப்படி நியமிக்கப்பட்டும் கூட அவர்களை கருவறைக்குள்ள அங்கே இருக்கிற பார்ப்பன அர்ச்சகர்கள் அனுமதிக்கவில்லை. அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நியமித்து எல்லாமே ஒரு நம்ம இங்கேருந்து எஸ்ஆர்என்சி தலைமை அதிகாரிகள் மாதம் மும்மாரி பொழிகிறதான்னு கேட்டிருக்கிறாங்க. பொழிகிறதுன்னு சொல்லிட்டாங்க. வாசலில், கருவறை வாசலில் அவங்களை நிற்க வச்சு சூடம் காட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து உள்ளே நின்று காட்டுறாங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. எல்லாம் ஓகேன்ட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போது இது அந்த மாணவர்களிடமிருந்து அதை கேள்விப்பட்டு நான் நேரில் போய் விசாரித்தேன். நேராக போய் அந்த கடைக்காரர்கள்ட்டெல்லாம் கேட்டேன். எல்லாருமே மன வருத்தத்தோடு அதை சொன்னார்கள். பாரம்பரிய அர்ச்சகர்களின் குடும்பத்தினர் என்பவர்கள் உள்ள கருவறைக்குள்ளே பூஜை செய்பவர்கள் தண்ணியை போட்டு ரோட்டில் உருள்றான், அவன்லாம் உள்ளே போகிறானுங்க, நம்ம பையங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க என்று சுற்றி இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் எல்லாம் தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார்கள். ஓகே, இது வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய மாகாயிகா உள்ளிட்ட அமைப்புகள் போய் போராட்டம் நடத்தி ஒரே ஒரு நாளைக்கு அந்த ஒரு பையன் வந்து உள்ளே போய் தமிழில் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்துகிறார். உடனே அந்த அர்ச்சகர்கள் வந்து, முருகா, இந்த திராவிட ஆட்சி ஒழியணும், காஷ்மீர் மாதிரி எங்களை இன அழிப்பு செய்கிறாங்க, மோடி ஐயா தான் எங்களை காப்பாற்றணும்னு வீடியோ வந்தது. அந்த அர்ச்சகர்கள் பேசி வீடியோ வெளியிட்டார்கள். அதோடு அவர்கள் நிறுத்தவில்லை. மதுரை உயர்நீதிமன்றத்தில் சாமிநாதன் அமர்வில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள். என்ன வழக்கு? இந்த 2 பேரை நியமித்தது யார் வழக்கு தொடுத்தவர்கள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய மூத்த அர்ச்சகர்களுடைய சொந்தக்கார பையங்க. அவங்க வந்து நியமனமே இல்லாமல் உள்ளே போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியமிக்கப்பட்ட இவங்களை வந்து இந்த பிள்ளையார் சிலையை கழுவு, நவகிரகத்தை கழுவு அப்படின்னா அப்படி வச்சுருக்கிறாங்க, மெயின் சன்னதி உள்ளே விடாமல். அப்போ அந்த பையங்க போட்டிருக்கிற பெட்டிஷன் என்ன அப்படின்னாக்கா, ஆகம விதிக்கு விரோதமாக இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனவே இவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதுதான் பெட்டிஷன். அந்த பெட்டிஷனில் அவங்க ரொம்ப திருத்தமாக சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் பிராமணர்கள், பிராமணரில் குருக்கள் என்ற உட்பிரிவை சேர்ந்தவர்கள், நாங்கள் சிவாச்சாரியார்கள். இந்த 3 அந்த பெட்டிஷனில் அவங்க சொல்கிறாங்க. இந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வந்தபோது இந்த பக்கம் பார்ப்பனர் இல்லாத மாணவர்களுக்காக நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகிறவர் வாஞ்சிநாதன். அப்படி அது நாங்கள் வந்து பாரத்வாஜ கோத்திரம், அவங்க சொல்லியிருக்கிறது நாங்கள் பாரத்வாஜ கோத்திரத்தில் வந்தவர்கள், இந்த மாதிரி இருக்கிறோம். இவங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து சில விதிமுறைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. 18 வயது அரசு அர்ச்சகராக நியமிக்கிறது 18 வயசு ஆகிருக்கணும், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகம விதியில் வந்து 18 வயசு கிடையாது. இவங்க வந்து 1.5 வருஷம் படிச்சுட்டு தீட்சை பெறுகிறார்கள். நாங்கள்லாம் 7 வயசுக்கு தீட்சை வாங்கிட்டு அப்புறம் தான் படிப்போம். அதுதான் ஆகம விதி. அதுபோல் அப்பாயின்மெண்ட்டுக்கு வயது கிடையாது, எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் சம்பளம்லாம் உண்டு, அதில் ஒன்றும் ஆகம விதிக்கு விரோதம் இல்லை. இதெல்லாம் அந்த பெட்டிஷனில் இருக்குது. இந்த பெட்டிஷனை வாங்கி வைத்துக்கொண்டு ஜிஆர் சாமிநாதன் விசாரிக்கிறார் இவர்கிட்ட. இவங்க பாரத்வாஜ கோத்திரம், உங்கள் பையங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் பாரத்வாஜ கோத்திரம் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஜிஆர் சாமிநாதனுக்கு கோபம் அந்த முகத்தில். எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் சொல்கிறோம். இது நடந்தது, ஜோக் இல்லை, இது நடந்தது. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் சொல்கிறோம். நீங்கள் இந்த வாதத்தை பின்வாங்கிக்கிறீங்களா? அதர்வைஸ் யூ மே ஹாவ் டு ஃபேஸ் த கன்சிக்வன்சஸ் அப்படின்றார். இந்த வாதத்தை திரும்ப பெறுகிறீர்களா, இல்லை பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நான் ஐ ஸ்டாண்ட் பை இட்னு ஒரு பதில் சொல்கிறார். சரியா? இப்போது இதுக்கப்புறம் இந்த வாதங்கள்லாம் நடக்குது. அப்போ அடுத்தது அவர் சொல்கிறாரு, வாஞ்சிநாதன், நானே ஒரு ஸ்மார்த்த பிராமணன், நான் இந்த கருவறைக்குள் நுழைய முடியாது, இவங்க போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீங்களும் அந்த கருவறைக்குள்ளே போக வேண்டும், எல்லோருக்கும் அந்த உரிமை வேணுன்றதுக்கு தான் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம், தகுதியுடைய எல்லோரும் போக வேண்டும். இதெல்லாம் கோர்ட்டில் நடந்தது. அவருடைய தீர்ப்பில் இது எதுவுமே கிடையாது. வாஞ்சிநாதன் ஒரு பிறவி அங்கே வாதாடினதாகவே அந்த தீர்ப்பில் இல்லை. அவருடைய ஆர்குமெண்ட் மட்டும் இருக்குது. இப்போ இதனுடைய விஷயத்துக்குள்ளே நம்ம போவோம். ஏன் கோத்திரம்
பாரத்வாஜ கோத்திரம் என்று சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ கோபம் வந்தது என்பதை நம்ம ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின். இப்போது நீங்கள் உங்களை யாராவது இருக்கிறீங்க, என்னங்க உங்கள் அப்பா பேர் ராமசாமி, உங்கள் பாட்டன் பேர் கோவிந்தசாமி, அப்புறம் கொள்ளுப்பாட்டன் பேர் கூட யாருக்கும் நமக்கு தெரியாது, அதுக்கு மேலே தெரியாது. ஆனால் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் ஒரு பார்ப்பன இளைஞன், பூணூல் அணிவிக்கப்பட்ட ஒரு பார்ப்பன இளைஞன் ஒரு முதியவரை பார்க்கும்போது அவங்க வணங்குகின்ற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வணங்குகின்ற முறை என்பது என்ன அப்படின்னாக்கா, நான் பாரத்வாஜ கோத்திரத்தில் உள்ள இன்னின்ன முனிவர்களின் வழி வந்தவன், நான் ஆபஸ்தம்ப சூத்திரம், இது மாதிரி சூத்திரங்கள், இந்த விதிமுறைகளால் ஆளப்படும் குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ரிக்கு யஜுர் சாமம், இந்த வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட வேதம், அந்த வேதத்தை சார்ந்த மரபை சேர்ந்தவன், அப்புறம் என்னுடைய பேர். அப்போது இவங்க நம்ம பீகாரில் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு இப்போது ஒரு கொஞ்ச நாள் முன்னால் தான் கேட்குறாங்க. இவங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க. என்ன, பாரத்வாஜர்லேருந்து லைனேஜ் இருக்குது, இதில் நாங்கள் வந்தவங்க அப்படின்றதுக்கு இவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குதான். இந்த ஆதாரத்தை அவர் வந்து நம்புகிறார் ஜி.ஆர். சாமிநாதன். ஆனால் நீங்கள் நான் பிராமின்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த லைனேஜில் வர முடியும் என்பது அவருடைய கேள்வி. வாய்ப்பு இருக்கிறவங்க அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸ் வந்து படித்து பாருங்கள். இந்த இந்த கோத்திரம் என்பது வந்து எக்ஸோகமி, அது சாதி என்பது எண்டோகமி. எக்ஸோகமின்னா என்ன, கோத்திரம் என்றால் ஒரு கோத்திரத்தில் வந்தவர்கள் சகோதரர்கள் ஆவார்கள், அதுக்குள்ளே திருமண உறவு வைத்துக் கொள்ள முடியாது. அந்த மரபு மகர் சாதியிடம் இருந்திருக்கிறது, மராத்தா சாதியிடம் இருந்திருக்கிறது, நான் பிராமின் காஸ்ட்லையும் இருந்திருக்குது. ஆனால் இதுக்குள்ளே எண்டோகமியை கொண்டு வந்தது தான் பார்ப்பனியத்தின் சூழ்ச்சி என்று அவர் எழுதுகிறார். எப்படி அதை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதை அவர் அம்பேத்கர் அதை பற்றி எழுதுகிறார். அப்போது இதில் உள்ள பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்க பெட்டிஷன்லேயே ஜாதின்னு குறிப்பிடுறாங்க, அதை உறுதி செய்யும் விதத்தில் கோத்திரத்தை சொல்லுகிறார்கள். இது இத்தனைக்கு பிறகு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஜி.ஆர். சாமிநாதன் கொடுக்குற தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 பேரும் ஆகம விதிப்படி உங்களை நியமித்தது தப்பு, 3 மாதத்தில் உங்களை டிஸ்மிஸ் பண்ணணும், 2 பேரையும் இந்த கோயிலை விட்டு எடுக்கணும், வேற எங்கன்னா ஒரு கோயில், மாரியாத்தா கோயில், காளியாத்தா கோயில் போட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கோயிலில் இவங்க இருக்கக்கூடாது, 3 மாதத்தில் எடுத்துடணும். அவங்க கேட்டது இவங்களை எடுத்துடணுன்றது மட்டும்தான். போனஸ் கொடுக்குறாரு ஜி.ஆர்.எஸ். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அர்ச்சகர்கள் குடும்பத்தை சேர்ந்த பையங்களில் யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் இங்கே வேலை. இது வந்து தீர்ப்பு. இது எந்த முறைக்குள்ளே வரும் இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் கேட்காத, பிரேயர்லேயே இல்லாத, கோரிக்கையே இல்லாத ஒன்றை அவர் வழங்குகிறார். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், 2015 அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டம், கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டம் குறித்த தீர்ப்பு நீதிபதி கோகோய் ரமணா 2 பேரும் தான் கொடுக்குறாங்க. அந்த வழக்கில் நாங்கள் இம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், ஆனால் அர்ச்சக மாணவர் சங்கம் ரங்கநாதன் சார்பாக இம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த தீர்ப்பு கொஞ்சம் வில்லங்கமான தீர்ப்பு இருந்தாலும், அந்த தீர்ப்பினுடைய கடைசி பத்தியில் ஒரு விஷயம் இருக்குது. ஆகம விதிப்படி தான் நியமிக்க வேண்டும் என்றாலும் கூட சாதி போன்ற கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான அளவுகோல்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் இருக்குது. இப்போ இந்த வயலூர் மாணவர்களுடைய பெட்டிஷனில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பிராமின். ஆனால் நீங்கள் பொதுவாக நீங்கள் டிவி விவாதம் மற்றதில் பார்த்தாக்கா, நாங்களே போக முடியாது சார், இது வந்து ஜாதி கிடையாது சார், இது ஒரு டினாமினேஷன், இப்படி பலவிதமாக இதை பேசுவார்கள். ஆனால் அந்த பெட்டிஷனில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்த போதும் அப்படி ஒரு தீர்ப்பை அவர் வழங்கி இருக்கிறார் அப்படின்றது தான் இது. இரண்டாவது, இந்த முறை மீறல்கள். இந்த தீர்ப்பு சேலஞ்சு பண்ணப்பட்டு பெஞ்ச் இந்த தீர்ப்பை ரத்து செய்கிறது, ஸ்டே பண்ணிடுது. அதே போல் இந்த கீரிப்புள்ள கேஸ் இருக்குல்ல, எச்சியலையில் உருள்றது, அதுவும் பெஞ்சுக்கு போய் இது ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் என்று சொல்லி பெஞ்ச் அதை ரத்து செய்கிறது. தீர்ப்பிலேயே இது இருக்குது. இப்போது இது 2 ரொம்ப நிறைய கேஸ் ஆகிட்டதுனால மூணாவது ஒன்று சொல்கிறேன். ஒரு வெளியீட்டகம், ஒரு தமிழ் வெளியீட்டகம், அவங்க வந்து உங்களுக்கு தெரியல இல்லையா, பப்பாசி நம்ம இது நடத்துகிறாங்கல்ல, புத்தக கண்காட்சி நடத்துவதற்கான பதிப்பகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு பப்பாசி. அந்த பப்பாசியில் வந்து பப்பாசிக்கு எதிராக ஒரு பதிப்பகத்தை சேர்ந்தவர் ஒரு வழக்கு போடுறார். என்ன வழக்குன்னா, ரிட் ஆஃப் மேண்டமஸ். அது மதுரை பெஞ்சில் போடுறாரு, பப்பாசி சென்னையில் இருக்குது. ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஆர்டிகிள் 226 கீழே போடப்படுகின்ற வழக்கு அநேகமாக அரசுக்கு எதிராக ஒரு குடிமகன் தன்னுடைய உரிமையை நிலைநிறுத்திக் கொள்வது
என்ற கோணத்தில் போடப்படுவது. இப்போ பப்பாசி வந்து அரசாங்கமா? இது வந்து பதிப்பாளர்களுடைய ஒரு கூட்டமைப்பு அதை வந்து நடத்துது. அதுக்கு எதிராக போடுற வழக்கு ஆர்டிகல் 226 எப்படி வராது அப்படின்னு பப்பாசி சார்பில் வாதாடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இது மதுரை கோர்ட்டில் போட்டிருக்கிறாங்க, நாங்கள் மெட்ராஸில் இருக்கிறோம், இது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. இந்த 2 வாதங்களையும் ஜிஆர் சாமிநாதன் வந்து நிராகரிக்கிறார். நிராகரிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே பாருங்கள், பப்பாசி வந்து 75 லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கிட்ட உதவி வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து பொது நோக்கத்துக்காக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே ஒன்று, இந்த ஜோக்கு கேளுங்க. ஆர்டிகல் 51A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது தெரியுமா? சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம், இதெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லுது. அந்த வேலையைத்தான் புத்தகங்கள் செய்கின்றன. அப்போது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீங்கள் வந்து நான் அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அப்போது உங்களுடைய கடமை என்ன? அந்த பதிப்பாளர் வந்து ஒரு கோரிக்கையை கேட்குறார். பதிப்பாளருடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி போன புக் ஃபேரில் எனக்கு 8 ஸ்டால் கேட்டேன், கொடுக்கல இவங்க. ரேட்டு வந்து எனக்கு எக்கச்சக்கமாக போட்டாங்க. ஒரு ஸ்டாலுக்கு 12,000 13,000. 8 ஸ்டால்னால் 8 × 13 தானே, அதுக்கு பதிலாக அதை விட கூட போட்டிருக்கிறாங்க. அமெரிக்கன் கான்சுலேட்டும் 8 ஸ்டால் வச்சுருக்கிறான், அந்த ரேட்டு எனக்கு போட்டிருக்கிறாங்க. இது எப்படி நியாயம்? அதனால் அந்த பணத்தை எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும். எனக்கு 8 ஸ்டால் இப்படி வரிசையாக கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு வந்து நாங்கள் 1000 புக்குக்கு மேலே போட்டிருக்கிறோம், கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த 8 ஸ்டாலையும் வரிசையாக கொடுக்கணும், ரேட்டை குறைக்கணும், இந்த ரேட்டில் போடணும். இதுதான் கோரிக்கை. இதெல்லாம் விசாரிச்சுட்டு நீ அரசியல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி அரசமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டும் கோட்பாடு இப்படி சொல்லியிருக்குது. அதனால் சயின்டிஃபிக் டெம்பரை வந்து கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி வரிசையாக 8 கடை கொடுக்கணும் ஒரே இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட்டு தான் போடணும், இதுக்கு மேலே ரேட்டெல்லாம் போடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பொது நோக்கத்துக்காக இருக்கிற நிறுவனம், நீங்கள் வந்து நான் அது இல்லை இது இல்லைன்னா பேச முடியாது என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இப்போ ஒரு குவிஸ். இந்த பதிப்பகம் என்பது யார்? நியூ செஞ்சுரி புக் ஹவுஸா, பாரதி புத்தகாலயமா, அப்புறம் சுயமரியாதை பிரச்சார நிறுவனமா, காலச்சுவடா? சரி, நான் ஒன்றும் சொல்லலை. யார் கை தட்டினீங்களோ நீங்கள்லாம் கமிட்டட் கண்டெம்ட். சரியா? இது ஒரு தீர்ப்பு. இது போன வருஷம் வந்திருக்குது. அப்போது இதையெல்லாம் என்னவென்று சொல்வது? இதுக்கு என்ன பொருள்? ரங்கராஜ் பாண்டே ஒரு நல்ல காரியம் செஞ்சார். ஜிஆர் சாமிநாதனை மேடையில் வைத்துக்கொண்டு, அது அந்த யூடியூப்பில் இருக்குது அந்த வீடியோ, நீங்கள் போய் பார்க்கலாம். பாண்டே பேசுகிறார். அதை வர்பாட்டும் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறேன். நிறைய ஆச்சரியமான விஷயங்களை ஜஸ்டிஸ் தன்னுடைய வரையறைக்குள் இருந்து பண்ணுறாங்க. நான் பல முறை வியந்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படி அவர் இன்னும் கண்டெம்ட்டில் சிக்காமல் இருக்காருன்னு. நீதித்துறையில் வந்து எந்த வார்த்தை சிக்கும், எந்த வார்த்தை தப்பிக்கும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஜஸ்டிஸ் வந்து அந்த பார்டரில் நின்று விளையாடுவார் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து பாண்டே. இப்போது இந்த பார்டரில் நின்று எப்படி விளையாடுறாருன்றதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த ஆட்டம், இந்த கால்பந்து விளையாட்டில் டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி எதிர்த்தரப்போட காலை அடித்து உடைப்பாங்கல்ல, அது ஃபவுலா இல்லையான்னு ரெஃப்ரி கண்ணில் படாத மாதிரி, அப்படி ஒரு ஆட்டம். அப்போது இதுதான் நான் சொல்லலை, இதை பாண்டே சொல்கிறார். எப்படி இன்னும் கண்டெம்ட்டில் சிக்காமல் இருக்கிறீங்க? அந்த மேடையில் ஜிஆர் சாமிநாதன் இருக்கிறார் என்பது சிறப்பு. அவரும் அதை ரசிக்கிறார். அப்போ இதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் குறைவாக இருக்குது, இன்னும் நிறைய போகுது. பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாரிதாஸுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. நம்ம இராணுவ தளபதி விமான விபத்தில் இறந்த உடனே இதில் சதி அப்படின்னு ஒன்று எழுதின உடனே அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, அப்படி வதந்தி பரப்புறாருன்னு. 4 நாளில் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணார். ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதில் எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்கலை. இதெல்லாம் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் குறிப்பிட வேண்டியது. இது எங்கேயும் எப்போவும் நடந்ததில்லை. குவாஷ் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு விசில் ப்ளோயர், அவரை பற்றி ஒரு புகழ், மாரிதாஸை பற்றி, இதெல்லாம் அந்த தீர்ப்பில் இருக்குது. அதுபோல் சவுக்கு சங்கர், அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் மேலே இவர் கண்டெம்ட் போட்டார்.
அப்புறம் அதுக்கு பிறகு அவர் குண்டாஸில் கைது செய்யப்பட்ட போது அந்த குண்டாஸை ரத்து செய்யும் போது ஒரு குண்டாஸ் ஆக்ட் போட்டிருக்கிறோம்னாக்கா அதை ரத்து செய்வதன் போது அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், நீ என்ன சொல்கிறான்னு கேட்கணும். அரசு வாதத்தை கேட்டு அதுக்கு பிறகு தீர்ப்பு பிறப்பிக்கலாம். அதை கேட்கவே தேவையில்லை அப்படின்னு இவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னொரு ஜட்ஜு அதை ஒத்துக்கலை, அவர் பாலாஜின்னு நினைக்கிற அந்த ஜட்ஜு பேர். அவர் வந்து டிசன் நோட்டு போடுறாரு. இந்த தீர்ப்பை எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார், ஒரு 2 பேர் என்னை பார்த்தாங்க, இந்த வழக்கில் தலையிட்டார்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் கோர்ட்டில் பாஸ் பண்ணுறாரு. இப்படி 2 பேரும் முரண்பட்ட தீர்ப்புகளை வழங்கியதால் 3வது ஜட்ஜுக்கு ரெஃபர் பண்ணப்படுது. அந்த 3வது ஜட்ஜு ஜஸ்டிஸ் ரவி ஜெயச்சந்திரன் நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணதை விமர்சனம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நோட்டீஸ் போடாமல் செஞ்சது தப்புன்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போது ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், குண்டாஸ் ஆக்ட் அல்லது என்எஸ்ஏ போன்ற வழக்குகளில் அரசு தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்காமல் அப்படி போகிறது, இதெல்லாம் எந்த முறையிலும் வராது. இன்னும் நிறைய இருக்குது, சொல்வதற்கு நேரம் இல்லை. அதனால் இதை பற்றி நிறையா யூடியூப்பில் பேசியிருக்கிறோம். ஆர்வமுள்ள தோழர்கள் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபைனலி இந்த முறை மீறலுக்கான ஒரு மிக சமீபத்திய உதாரணம் என்பது அவ்வளோதானா, இந்த ஆளுநர் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு, அதை வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டே, ஒரு யூஜிசி ரூல்ஸ் வில் ப்ரிவைல் ஓவர் த லெஜிஸ்லேச்சர்ஸ் லா, இது எங்கேயும் கிடையாது. அப்படி ஒன்று கொடுத்துருக்காரு. விரித்து பேச நேரம் இல்லை. அப்போது இதெல்லாம் நீதிமன்றத்தில் அவர் செய்திருப்பது. நீதிமன்றத்துக்கு வெளியே அவர் பேசி சமீபத்தில் பிரபலமாக சுற்றி கொண்டிருக்கிற வீடியோ வேதத்தை நம்புபவர்கள் கைவிடப்படார். அது நம்ம டீட்டெயிலாக போகலை, நமக்கு நேரம் இல்லை. அதனால் அதில் 2 விஷயம் அவர் சொல்கிறார். ஒன்று, முக்கியமாக ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு பெண் காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஒருத்தர் மேலே ஏற்றிடுறாங்க, அவர் இறந்துடுறாரு. அவர் கூட போன சகோதரர், அவர் வேதம் பயின்றவர், குடுமி வச்சிருக்கிறவர், பஞ்சகச்சம் கட்டி இருக்கிறவர், அவர் சகோதரி அமெரிக்காவுக்கு போகணுன்றதுக்காக குற்றத்தை தானே ஏற்றுக்கொண்டு அதுக்கு தண்டனை ஜட்ஜு 18 மாதம் கொடுத்துட்றாராம். அப்போ இவர் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணுறாருன்னா, இதுக்கெல்லாம் 6 மாதம் தான் தண்டனை கொடுக்கணும், அவர் குடுமி வச்சுருந்தனாலே இன்னும் அவருக்கு 18 மாதம் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் தன்னை பற்றி சொல்வது என்ன, வாஞ்சிநாதன் எனக்கு காஸ்ட் மோட்டிவ் கற்பிக்கிறார். ஆனால் இவர் சொல்கிறது என்ன, குடுமி வச்சதுனால 18 மாதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜுக்கு காஸ்ட் மோட்டிவ் தான் இவர் அட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்படி தீர்ப்பு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே அவர் போகிறார். அந்த மனிதர் இவர்கிட்ட வந்தாராம். இவர் அப்பீலுக்கு வழக்கை எடுத்துக்கிட்டார். அப்பீலுக்கு வழக்கை எடுத்து வாதாடினார். அதுக்கு சாட்சிகளே இல்லை, கண்ணால் கண்ட சாட்சிகளே இல்லை. அதனால் அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒருத்தன் வேதம் படித்தா அவனை வேதம் காப்பாற்றும் என்பது தெரிகிறது என்று ஒரு பொது மேடையில் அவர் பேசியிருக்கிறார். அது வரேன் அதுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது லீகலாக இந்த தீர்ப்பு இல்லீகல். ஜேஆர்எஸ் பேசுகிறது எனக்கு தெரிந்த வரைக்கும். ஒரு கார் இது என்ன டிரைவர்லெஸ் காராக, இது தானாக போய் ஆளே இல்லாமல் அடிச்சிருச்சா? இப்போது அந்த கார் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. இப்போ ஐ விட்னஸே இல்லாத இடத்துல இந்த சாவு நடந்திருந்தால் யாருக்குமே குற்றம் இல்லையா? அது ஐ விட்னஸ் இருக்கணுமா? இது சட்டம் தெரிந்தவர்கள் தான் சொல்லணும். அப்படி அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தீர்ப்பு அப்படி வருவதற்கு காரணம் அதில் சொல்கிறாரு, அவர் அந்த ஜட்ஜு என்னோடய கிளாஸ்மேட்டுன்னு சொல்கிறார். அப்போது இந்த வேதம் படித்தது அப்படின்னு சொல்கிறது, அதனால் விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறது, இதை நான் எதுக்கு பொறுத்தரேன்னா, சங்கராச்சாரி ஜெயேந்திர சரஸ்வதி விடுதலையானதும் அப்போ அவர் வேதம் பயின்றவர் அப்படின்றதுனால தான் அந்த கொலைக்கேசில் இருந்த அத்தனை சாட்சிகளும் பிறகு சாட்சியாக மாறினவா அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்படி தானே நடந்தது இல்லையா? அப்போது இந்த கேள்விக்கு என்ன விடை? அவர் வேதம்னு சொல்லியிருக்கிறது சொல்லிட்டார். அவங்களுடைய வழக்கு ஒன்று இருக்குது, தர்மோ ரட்சதி ரட்சிதகா. தர்மத்தை நீங்கள் காப்பாற்றினால் தர்மம் உங்களை காப்பாற்றும். தர்மம்னா என்ன? தான தர்மம் இல்லை, தர்மம்னா லா தான் தர்மம். அதான் கீதையில் சொல்வது, யதாகி தர்மஸ்யா என்று சொன்னால், இந்த லா எப்பொழுதெல்லாம் மங்குகிறதோ அப்போ நான் அவதரிப்பேன் என்பது மனு தர்மம் தானே. அது மாதிரி நிறையா இருக்குது. அப்போது அந்த லாவை நம்ம காப்பாற்றினா லா நம்மளை காப்பாற்றும். அதுதான் அவர் சொல்ல வருவது. யூஏபிஏவை நம்ம காப்பாற்றினா யூஏபிஏ நம்மளை காப்பாற்றும். பிஎம்எல்ஏவை நம்ம காப்பாற்றினா பிஎம்எல்ஏ நம்மளை காப்பாற்றும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வரிசையாக சொல்லிட்டு போகலாம். அதுதான் இது. அப்போ கன்வில்கர் பிஎம்எல்ஏக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு. யூஏபிஏ 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க.
இண்டிவிஜுவலாகவே ஒரு டெரரிஸ்ட்னு இன்னைய வரைக்கும் அது நீதிமன்றத்தில் கிடக்குது, விசாரிக்கப்படலை. அப்போது இது ஏதோ பகவான் கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு சொன்னார்ன்றதல்ல, இன்று வரையில் அதுதான் உண்மை. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்னு தெரியல எனக்கு. 5 minutes ஓகே. திராவிட குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணி, கலைஞரை கிண்டல் செய்து பேசியிருக்கிறார். யாரோ ஒருத்தர் வந்தாராம், அவர் வக்கீலாக இருந்தபோது திமுககாரர். பின்னாளில் அவர் வந்து HRNC மினிஸ்டராக இருந்தாராம். பின்னால் அவர் வந்து மகாபெரிவா படம் மாட்டி வச்சுருந்தாராம். அவர் வந்து இது யாருங்க, உங்களுடைய தாத்தாவான்னு கேட்டாராம், திராவிட குரலில் கேட்டாராம். என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது மகாபெரிவாவில் கூட தெரியல இவங்க வந்து HRNC மினிஸ்டரா அப்படின்றது தான் அவர் இதை சொன்ன உடனே எல்லோரும் சிரிக்கிறார்கள். அவர் மகாபெரிவா ஜெகத்குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ கமலஹாசனை கூட தான் உலக நாயகன்னு சொல்கிறான். இப்போ போய் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கிட்ட உலக நாயகன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இது கூட தெரில, நீ எல்லாம் ஒரு டைரக்டரா அப்படின்ற மாதிரி ஜெகத்குருன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. சிருங்கேரி மடமே ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிருங்கேரி மடம் வந்து தட்சிணாம்நாய சிருங்கேரி மடம்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியாவுக்கே நான் தான்றது அவங்க சொல்கிறது. இது வந்து கும்பகோணம் மடம். நீங்கள் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி, நீ வந்து சாங்கோசையில் ஒரு காப்பி கடை வச்சுட்டா இன்டர்நேஷ்னல் டிகிரி காப்பியா அப்படின்னு ஆக முடியாது இல்லையா? அப்போது அது அப்படி ஆளும் மாதிரியும் அவரை ஏன் தெரியல. அவர் சாதியை பற்றி தீண்டாமை பற்றி எழுதியிருக்கிற கதையெல்லாம் மிகப்பெரிய கதை இல்லையா? அதனால் திராவிட குரல் அப்படின்னா ஆரிய குரல் எப்படி இருக்கும்னு அடுத்த கேள்வி வருது. ஆரிய குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு ரிக்வேதத்தில் இருக்குது. தவளை மாதிரி இருக்கும். வேதம் பார்ப்பனர்கள் சொல்வது மழைக்கால தவளைகளை போல் ஒலிக்கிறது அப்படின்னு ரிக்வேதம் இருக்குது. உன்னை மாகாய்க்கால ஒரு பாட்டு எழுதியிருக்கிறோம். நமகா யமகான்னு ஒரு தவளை பாஷை, இல்லை எங்கே போய் பிடிச்சிங்கடா இந்த தேவ பாஷன் அந்த பாட்டு என்ன அது. அப்போது நாசி ஹிம்லர் வந்து ஒரு காரியம் செய்தான் 1930s. இங்கே திபெத்துக்கு வந்து ஆரியர்கள் வந்து மூத்த ஆரிய குடிகள் இங்கே இமாலயாஸில் இருக்கிறாங்கன்னா அவனுக்கு ஒரு கணக்கு. அதுக்காக சயின்டிஸ்ட் ஒரு 5 பேரை அனுப்பி ஒரு எக்ஸ்பெடிஷன் பிரிட்டிஷ் இந்தியா ரூல்லே வந்து திபேத்தில் போய் அங்கே இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு அவன் மூக்கு மண்டையோடு இதெல்லாம் அளந்து பார்த்துருக்குறாங்க. ஒரிஜினல் ஆரியன் ரேஸ், நார்டிக் ஆரியன் ரேஸ் அது இருக்கா, அதை பற்றி புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. நேரம் கருதி விட்டுடுறேன். அப்போது ஒரு ரேசிஸ்ட் பார்வை திராவிட இயக்கம் பற்றி பேசுவது என்பதில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இதில் எல்லாத்தையும் ஒரு கேள்வி வருது. ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது அவர் சொன்னார்ல உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது, உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. இந்த ஜட்ஜ் வந்து இப்போது கண்டெம்ட்டை சிஜேஐ விசாரிக்க வேண்டும் என்று பாஸ் பண்ணியிருக்கிற ஆர்டரில் ஒன்று சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். when a judge sits on his dais he discharges his judicial duties as per his conscience and by strictly adhering to the judicial oath. He can't be seen as carrying out his caste or religious label on the bench. If someone continues to have such a perception, he obviously has jaundiced eyes. இப்போ எனக்கும் வாஞ்சிநாதனுக்கும் தான் காமாலை கண். அவர் வந்து கரெக்டாக இருக்கார் இல்லையா? அப்படி பார்ப்பவர்கள் காமாலை கண். அவர் அதில் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய மனசாட்சிக்கு ஏற்ப நடக்கிறார் ஒரு நீதிபதினு சொல்கிறார். அதுதான் நானும் சொல்கிறேன், உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப தான் நடக்கிறீங்க. இப்போது மனசாட்சி, மோடியின் மனசாட்சியும் என் மனசாட்சியும் ஒன்றா? அந்த நீதிபதியின் மனசாட்சியும் என்னுடைய மனசாட்சியும் ஒன்றா? நீங்கள் என்ன விழுமியங்களின் அடிப்படையில் வளர்க்கப்படுகிறீர்களோ, என்ன விழுமியங்களை கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கு தகுந்து தான் மனசாட்சி வேலை செய்யும். பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்கிறார்கள், அந்த யூதர்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அல்லது இஸ்லாமியர்கள் இப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள், வழக்கே இருக்கக்கூடிய சங்கிகளின் மனசாட்சி அதை கில்ட், குற்றம் என்று கருதுகிறதா? தர்மஸ்தலாவில் உள்ள ரேப்பையும் பாடலையும் செய்திருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய உரிமையாளர்கள் அவங்க வந்து அதை கில்ட்டில் வந்து புழுங்கிட்டு இருக்காங்களா? நம்ம பேசும்போது சொல்லுகிறோம் அவன் மனசாட்சிக்கு தெரியுங்க அப்படின்னு. மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது. அந்த மனசாட்சி எந்த கில்ட்டுக்கும் ஆளாவதில்லை. இப்போ இந்த மனசாட்சியிலிருந்து தான் வருது. இந்த பிரபலமான ஜூரிஸ்ட் கௌதம் பாட்டியா ஒன்று எழுதியிருக்கிறார். ஜுடிஷியல் ஃபிலாசபின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜுடிஷியல் ஃபிலாசபி அடிப்படையில் தான் தீர்ப்புகளுக்கு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. அந்த ஜுடிஷியல் ஃபிலாசபியை நாம் வெளிப்படையாக வைத்து விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஃபிலாசபி அப்படின்னா என்ன? அந்த ஃபிலாசபியின் அடிப்படையில் தான் அதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது சனாதன கோட்பாடு என்பது ஒருவருடைய தத்துவமாக இருந்தால் அவங்க எப்படி இயங்குவார்கள்? இப்போ சுர்ஜித் என்பவன் வந்து கெவினை வெட்டி இருக்கிறான்
இல்லையா? அந்த விஷயம் எப்படி பார்க்குறோம்? மார்க்ஸுடைய பிரபலமான மேற்கோளை ஒன்று சொல்கிறேன். ஒரு தத்துவம் மக்களை பற்றி கொண்டால் அது பௌதிக சக்தியாக மாறுகிறது. மனிதர்களை பற்றி கொண்டால். சனாதனம் என்ற தத்துவம் சுர்ஜித்தை பற்றி கொண்டால் அது அருவாள் எடுத்து வெட்ட வைக்குது. நீதிபதிட்ட அருவாள் இல்லை, பேனா தான் இருக்குது. அப்போ இந்த தத்துவம் இவர்களை பற்றி கொள்ளும் போது அது என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதை பேசுவதற்கு நாம் எதற்காக தயங்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். தயங்க வேண்டியதில்லை. இந்த விஷயம் விவாதிக்கப்பட வேண்டும். அப்போ அரசமைப்பு சட்ட நிறுவனங்கள் எல்லாம் அதனுடைய உள்ளடக்கம் எடுக்கப்பட்டு கூடுகளாக மாறி வருகின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இதை பற்றி பல பேர் பேசியிருக்கிறாங்க. பிரதாப் பானு மேத்தா என்ற ஒரு பிரபல இன்டலெக்சுவல், ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல், அவரை கரண் தபார் பேட்டி எடுக்கிறாரு. நீங்கள் இந்த மோடி ஆட்சியை ஃபாசிசம்னு சொல்கிறீங்களா? இந்த டெர்மினாலஜி எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் நடந்த விஷயங்கள், ஃபாசிசத்தின் இலக்கணங்களை ஒவ்வொன்றா சொல்கிறாரு. அது இருக்குதா, அது இருக்குதா, அது இருக்குதா, எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வச்சா என்ன, அதுதான் என்று பதில் சொல்லுகிறார். அப்போது ஃபாசிசம் என்பது தெருக்கூத்தில் வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டெல்லாம் வராது இல்லையா? தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு வராது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எஜாஸ் அகமது என்ற பிரபல மார்க்சிய அறிஞர் ஒன்று சொல்வார், எவ்ரி கண்ட்ரி கெட்ஸ் த ஃபாசிசம் இட் டிசர்வ்ஸ். தனக்கு தகுதியான ஒரு ஃபாசிசம் தான் ஒரு நாட்டுக்கு வருது. நமக்கு தெரிந்த சேகர் யாதவ் என்ற ஒரு அலகாபாத் நீதிபதி கண்டெம்ட் கமிட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் கத்முல்லா என்று இஸ்லாமியர்களை பற்றி இழிவாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இப்படி நடந்துக்கிட்டாருன்னு இந்தியா கூட்டணியிலேருந்து அவர் மேலே கண்டெம்ட் கொடுத்துருக்காங்க. அது பெண்டிங் இருக்குது. அப்போ யூபியில் ஒரு நீதிபதி அப்படி பேசுகிறார், அல்லது பெங்காலில் கல்கத்தாவில் கங்கோபாத்யாயா ஒரு விதமாக பேசுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அப்படி பேச மாட்டார்கள். ஏன்னா எவ்ரி கண்ட்ரி கெட்ஸ் அ ஃபாசிசம் இட் டிசர்வ்ஸ் என்பது போல் இந்த மண்ணுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்க. அவர் நல்லவர், அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், முஸ்லீம் தான் ஜூனியராக வச்சுருக்காரு, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு ஹைட்ரா ஹெடட் ஆர்கனைசேஷன். ஒரே நேரத்தில் மோகன் பகவத் ஒரு வருஷம் எடுத்தீங்கன்னாக்கா முரண்பாடாக 10 ஸ்டேட்மெண்ட் பேசியிருப்பார். இப்படி பேசுவார், அப்படி பேசுவார், அப்படி பேசுவார். அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் விதம் விதமாக பேசுவார்கள். என்ன கேட்டால் நான் ஒரு சிபாரிசு செய்கிறேன், இந்த அவங்க பேசுகிற இந்த ஹைட்ரா ஹெடட் ஆர்கனைசேஷன் ஒரே நேரத்தில் பல குரலில் பேசுவதை பற்றி ஒரு 100 பேர் பிஹெச்டி தீசிஸ் பண்ணலாம். இதில் இதெல்லாம் தொகுத்து இது அவர்களுடைய தன்மை. அதை வைத்து கொண்டு அவர்களை மதிப்பிட முடியாது. அதனால் நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அபாயத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அந்த 4 நீதிபதிகளிடம் அந்த ப்ரெஸ் மீட் வைத்த போது 2018 நீங்கள் ஜஸ்ட் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை இம்பீச் பண்ணணும் என்று கேட்கிறீர்களா அப்படின்னு இந்த 4 மூத்த நீதிபதிகள்கிட்ட கேட்குறாங்க. லெட் த நேஷன் டிசைட் அப்படின்னு அவங்க அது பதில் சொல்கிறாங்க. வேண்டான்னு சொல்லலை. இப்போ நான் சொல்வதும் அதுதான். நாம் வழக்கறிஞர்கள், தமிழ் சமூகம் இதை தீர்மானிக்கட்டும். அவர் இழைத்துள்ள நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு தொடுக்கப்பட வேண்டும். மக்கள் என்றால் தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் நீதிபதி ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக நிச்சயமாக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். அது வெற்றி அடையாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இது தேசிய அளவிலான ஒரு விவாத பொருளாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது மட்டும்தான் தமிழ்நாடு வாய்ஸ் ஆஃப் டிஎன்னு வச்சிருக்கிறோம், தமிழ்நாட்டின் குரல் இந்தியாவெங்கும் ஒலிக்கும். இதை இப்படித்தான் அணுக வேண்டும் என்பதை இந்தியா புரிந்து கொள்ளும் என்று கூறி விடைபெறுகிறேன்.